Hello friends, நம்ம homemade snacks தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சே குர்குரே ஸ்டைலில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு 2 கேரட் எடுத்துக்கோங்க. இது வேக வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப குழைய வேக வச்சிடக்கூடாது, ஒரு விசில் விட்டாலே போதும். இது வேக வச்சுட்டு மசிச்சு எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளார் அதையும் சேர்த்துக்கலாம், சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது ஒரு பால் கவரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் கவரில் போட்டுக்கலாம். அப்படிலாம் இதுக்குன்னு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும், ஸோ பிளாஸ்டிக் டப்பாவில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பால் கவரில் போட்டுட்டு அதை மேலே நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. இதோட கார்னரில் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரு 2 செகண்ட் இருந்தாலே போதும், ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, எண்ணெய் நிறைய இழுக்க ஆரம்பிச்சிரும், அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடணும். பாருங்கள், முதல்ல நம்ம கொஞ்சம் திக்காக போட்டோம், இப்போ கொஞ்சம் தின்னாக போட்டுட்டு உங்களால் கட் பண்ணி எடுக்க முடியலன்னா இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு கூட ஒரு பீஸாக கட் பண்ணி விட்டுடலாம். இது குழந்தைங்களுக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. வெளியில் கடையிலலாம் குர்குரே பாக்கெட் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான் இது செய்யறது. தேங்க்யூ.